ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டலேஷன் வீடியோஸ் தான். ஸோ ரமணா கிளினிக் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்று. இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் திசையன்வேலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதோட எம்டி தான் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சென்னைக்கு வந்து நம்ம டெமோ ரூமி விசிட் பண்ணிவிட்டு, சார் நம்மக்கிட்ட யூஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் இது எல்லாமே வந்துட்டு யூசர் கேட்டகரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நம்ம பிராண்ட் நியூவாக நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இதில் பார்த்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கேபிள்ஸ் வந்து ஏற்கனவே லே பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அது நான் பிராண்ட் அப்படிங்கிறதுனால டோட்டல் எல்லா கேபிளையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக வந்து ஸ்பீக்கர்ஸ் கேபிள், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், பனானா பின் இது எல்லாமே பிராண்டடில் மட்டும்தான் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். கஸ்டமருக்கு எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நான் பிராண்டோ, லோக்கல் கேபிளோ நம்ம சப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ அதே மாதிரி அட்மாஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ஃபால் சீலிங் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு கேபினட் ரெடி பண்ணி, அந்த கேபினட்ட வந்து நம்ம சீலிங்கில் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓவராலாக இந்த பிளேஸில் அக்சசரிஸை பொறுத்தவரையும் எந்தவித லோ கிரேடுமே நம்ம யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து ஒரு பிரீமியம் கேட்டகரியில் பிராண்டட் மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் பிளேசஸில் ஒரு டால்பி அட்மாஸ் 9.2 சேனல் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ கேலிப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் வந்து சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது ப்ரீமியமாக இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு நம்ம டால்பி அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கேலிப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து ரூமோட ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம். ரூமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அந்த ரூமோட ரெஸ்பான்ஸ் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும், என்ன கிராஸ் ஓவர் செட் பண்ணணும், டிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல வேரியேஷன் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம உட்காந்த இடத்துலேருந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ரூமோட மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் சேஞ்சிங் இது எல்லாமே வந்து நிறையா வந்துட்டு இதில் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம அதை அனலைஸ் பண்ணி அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் ப்ரீமியம் கேலிப்ரேஷன் தான் இந்த கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுத்தோம். இதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆடிசி கேலிப்ரேஷன், அதில் இருக்கக்கூடிய மைக்கை போட்டு கேலிப்ரேஷன் பண்ணுறது இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அதில் பர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பண்ணுற டெக்னீஷியனுக்கு விஷயம் தெரியணும், ரூமோட மோட்ஸ் தெரியணும், ரூமோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் டெஃபினட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதை பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு இங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஹார்ட் ஆஃப் த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஏவி ரிசீவர் தான். ஸோ ஏவி ரிசீவர்ஸ பொறுத்தவரைக்கும், அந்த ஏவி ரிசீவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா தான் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில இந்த கஸ்டமர் பிளேஸ்ல எனக்கு 9.2 ரிசீவர் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாரு. நம்ம வந்து பயனியர்ல யூசர் கேட்டகரியில இருந்த LX303 அப்படிங்கிற மாடல் சப்ளை பண்ணியிருந்தோம். இது 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் தான். இந்த கஸ்டமர் பிளேஸ்லயுமே 9.2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில வந்து ஸ்பீக்கர்ஸ பொறுத்தவரைக்கும் ஹர்மன் கார்டன்ல 5.1 நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் 8 இன்ச்ல ஒரு சப்வூஃபர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். கஸ்டமர் வந்துட்டு பயனியர்ல ஏற்கனவே ஒரு சப்வூஃபர் வச்சிருந்தாங்க. அதையுமே யூஸ் பண்ணி குடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அத நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்ல பொறுத்தவரைக்கும் 2 சப்வூஃபர், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டெபிலைசர பொறுத்தவரைக்கும் வோல்டேஜ்க்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது தான் நம்ம வந்து சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இந்த சர்வோ ஸ்டெபிலைசர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏவி ரிசீவர், சப்வூஃபர், டிவி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஸ்டெபிலைசர் தான் கனெக்ட் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ மீடியா பிளேயர் கஸ்டமர் ஏற்கனவே டிவி வச்சிருந்தாங்க. பட் அதுல வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குங்கிறதுக்காக டியூன் ஹோமடிக்ஸ்ல இருக்கக்கூடிய மீடியா பிளேயர்ஸும் ஒண்ணு நம்ம வந்து சப்ளை பண்ணி குடுத்துருந்தோம். கஸ்டமர பொறுத்தவரைக்கும் எனக்கு குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுங்க. ஸோ ரூமுக்கு ஏத்த மாரி ப்ராடக்ட்ட குடுங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரி ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அட்மாஸ் அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா, 5.2.4 தான் இந்த கஸ்டமர் பிளேஸ்ல நம்ம லே பண்ணியிருந்தோம். கீழ வந்து 5 ஸ்பீக்கர்ஸ், 5 ஸ்பீக்கர்ஸும் 2 சப்வூஃபர்ஸும். அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு 2ம், டாப் மிடிலுக்கு 2ம் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில டாப் மிடில்ல பார்த்துட்டீங்கன்னா, மோனோ பிரைஸ்ல நம்ம கேபினட் பண்ணி குடுத்துருந்தோம். ஃப்ரண்ட் ஹைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, எல்டாக்ஸ் பிராண்ட்ல ஃப்ரண்ட் ஹைட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். ஓவராலா ஒரு 9.2 சேனல், அதாவது 5.2.4 தான் இந்த கஸ்டமர் நம்ம அப்ளை பண்ணி குடுத்துருந்தோம். கஸ்டமர பொறுத்தவரைக்கும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா தான் நம்மள்ட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் மாதிரி குடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் எதனா தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, ஸோ இதில பிராண்ட் நியூ அண்ட் யூஸ்டு ஐட்டம் 2மே நாங்க வந்து பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம லோக்கல் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா ஏரியாவுக்கும் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா, நெறைய இடத்துல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட்ட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, எந்த மாரி ரிசீவர்ஸ் வாங்கணும், எந்த மாரி ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும், அதுக்கு ரூம்க்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ணி வாங்குறீங்களா? இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குங்க. ஒன்ஸ் ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி நெறைய நீங்க அனலைஸ் பண்ணி வாங்கலாம். பட் வாங்குனதுக்கு அப்புறம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் எதனா தேவைப்பட்டாலோ, சஜஷன் எது தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.